பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மயில் சரவணனோட கேஸ் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரோட முடிவை வந்து கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா சரவணன் வீட்டில் பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு ஒரு குழந்தை வரப்போது அதை யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்லிடுறாரு. இன்னும் சரி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு, குழந்தைய வேற கையில் வச்சிருக்க, தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாதுன்னு சொல்லிட்டு மயில்கிட்டேயும் அவங்க வீட்டில் இருந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜட்ஜி வந்து 2 பேர்கிட்டையும் உங்கள் 2 பேருக்கும் என்ன முடிவு, 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரவணன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் சொன்ன வார்த்தையை எல்லாத்தையும் மீறி குழந்தையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாரு. இதை கேட்டு குடும்பமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு சைடு மயில்கிட்ட கேட்கும்போது மயிலும் எனக்கும் இவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா நீ தானம்மா சேர்ந்து வாழணும்னு சொன்னால் இப்போ இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கும்போது இல்லை என் மனசு வந்து இவங்க கூட சேர்ந்து வாழ ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க கோர்ட்டில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலோட அம்மா வந்து மயிலை ரொம்பவே மோசமாக திட்டுறாங்க. உன் கையில் அப்படி தனியாக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக ஒரு பொம்பளை ஆம்பளை தொண்ணை எல்லாமே எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிற, நீ பாட்டுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போதே நான் சம்பாரிச்சு என் குழந்தைய நான் பார்த்துப்பேன், நான் தனியாகவே வாழ்ந்துப்பேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மயிலை பார்த்து சரவணன் கேட்ட அந்த கேள்வி தான், இது யாரோட குழந்தை அப்படிங்கிற மோசமான கேள்வியை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் வேற ஒரு பொண்ணு கூடயும் பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசில் வச்சு ரொம்பவே வெறுத்து போய் தான் மயில் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ கொஞ்சமாவது வழி இருக்குமா, இல்லை இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் கொடுத்து 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.